திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் புது வருட பிறப்புக்கு உண்டான பதிவுகளும் நம்ம சேனல்ல வரும். அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்துல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ர கதியில இருக்கார். குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. பொதுவாகவே ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா பணம், நகை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 20ஆம் தேதி வரப்போகிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாயும் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு, கட்டுமான பணி, அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட இது போல இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா தனுசு வீட்டுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி அவரும் தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். நேரா இப்ப இருக்கக்கூடிய இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகத்தையும் குரு பார்க்கிறார். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாசம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலனை பத்தி பார்க்கலாம். மேஷ ராசி அதிபதி தோஷமாய் இல்லாத ஒரு வீடாக இருக்கக்கூடிய தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார். அதுவும் குரு பார்வையில. செவ்வாய் இங்க வரப்போகிறார், நேரா குரு பாக்குறார். நல்ல யோகம். இந்த மாசம் தெய்வ கடாட்சங்கள் உண்டு. பணம் வரப்போகுது. ஏழரை சனியினுடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறைய போகுது. என்னதான் மனசுக்குள்ள ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்க, மன ரீதியாக ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு வழியில தெய்வம் காப்பாத்திரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அல்லது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய குருநாதர் அவருடைய ஆசிகள் மூலமாக நீங்க தப்பிச்சு வரலாம்னு சொல்லலாம். உங்க அப்பா மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும்னு சொல்லலாம். அதே போல உங்க அப்பா ஏதோ ஒரு வகையில அவர் செய்த புண்ணிய காரியங்கள் உங்களை நிச்சயமாக காப்பாற்றும் அப்படிங்கிறதும் இந்த மாதம் மேஷத்துக்கு உண்டான பலன். ஏன்னா மேஷம் அப்படிங்கிறது ஒரு ராசி அதிபதி கெட்டுருச்சுன்னா நம்ம இந்த மாசம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க, என்ன விஷயம் செய்வீங்களோ அதுல கொஞ்சம் பொறுப்பா இருங்க அப்படிங்கறத நம்ம அலாட் பண்ணலாம். ஜாதகத்துல எத்தனை கிரகங்கள் வீக்கா இருந்தாலும் ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும் அப்படின்னா 1, 5, 9 தொடர்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அப்ப அந்த 1, 5, 9 தொடர்பு ஏற்படுது அப்படிங்கிறப்ப இந்த மேஷ ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா 1ஆம் அதிபதி ராசி அதிபதியும் 9ஆம் வீட்டுல தொடர்பு ஏற்படுத்தி குரு பார்வை ஒரு சுபகிரகமாக இருக்கக்கூடிய, அதுவும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வைக்கு வருது அப்படின்னா இது மிகப்பெரிய யோகம்தான் அப்படின்னு சொல்றத தவிர வேற என்ன நம்ம சொல்றது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எப்பொழுதுமே ராசி அதிபதி பலமாக இருந்தால் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை மீறி ஒரு சக்தி நம்மளை காப்பாத்திட்டு இருக்கும். அது நீங்க எதுவா எடுத்துக்கலாம். நீங்க செய்த புண்ணிய காரியங்களோ, உங்களோட இறை சக்தியோ, உங்களுடைய ஆன்மாவோ, உங்களுடைய ஆணவோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப அவரை 8 குடையவருமாகி 9ல் இருக்கும் பொழுது பட்ட அவமானத்துக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. கொடுத்த பணம் எல்லாமே தேவையில்லாத விரயங்களானது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கலாம். அல்லது அதற்கு ஈக்குவலாக வேற ஏதாவது ஒரு போஸ்டிங்கோ, வேற ஏதாவது ஒரு பொசிஷன்லயோ உங்களை உட்கார வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷம் இந்த மாதம் தைரியமாக இருக்கலாம். நீங்க ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொதுவா மாத பலன் எதற்காக பாக்குறோம் அப்படின்னா, இந்த மாசத்துக்கு செய்யறோம், இதெல்லாம் செய்ய வேண்டாம். அப்ப எது நல்லா இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா இல்லாததை அந்த இடத்துல போய் நம்ம டச் பண்ண வேண்டாம். எல்லா ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, இந்த மாசம் இப்படிதான் இருக்குது அப்படிதான் இருக்குது அப்படின்னா அது உங்க ஜாதகத்துல தசாபுத்திகளுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்றது போல இந்த மாசம் என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம்னா அதை மட்டும் மூவ் பண்ணுங்க. பண்ண வேண்டாம், இதுல பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது நீங்க தவிர்த்து கொள்வது என்பது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 7ஆம் அதிபதி. இந்த 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்டுல இருக்காரு. அதற்கு மேல அவர் 9ஆவது வீட்டுக்கு வந்தார். அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றது இதெல்லாம் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவரும் குரு பார்வையில் தனுசு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா 2 குடையர் 9ல் உங்க பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க வீட்டுல. உங்களுக்கு வாக்கு பழுது அப்படிங்கிறது ஏற்படும். 7 குடையர் 9ஆம் வீட்டுக்கு வருது அப்படின்னா நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுதுன்னு அர்த்தம்.
அவரே உங்களுக்கு 2ஆம் அதிபதி ஆகிறதுனால நல்ல குடும்பமா வரப்போகுது. நிறைய பேர் கேட்பாங்க, நல்ல குடும்பமும் வரணுங்க, ஆன்மீகத்துல இருக்கிறவங்களா இருக்கணும், எங்க கேஸ்டுக்கு எங்க குடும்பத்துக்கு ஒத்து போறாங்களா இருக்கணும், எங்களுக்கு சாதகமா இருக்கணும், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் கேட்போம் இல்லைங்களா? அதே போலவே அமையும். வரக்கூடிய குடும்பமும் உங்களை அனுசரித்து போகக்கூடிய குடும்பமா இருக்கும், உங்களுடைய லெவலுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். தனுசு வீடு அப்படிங்கிறது பெயர் புகழ் மதிப்பு மிக்க ஒரு வீடுன்னு சொல்றோம். அப்ப இயற்கையாகவே அந்த குடும்பம் ஒரு ஸ்பிரிச்சுவல் குடும்பமா இருக்கும். அப்படிதான் இந்த தடவை வந்து உங்களுக்கு அமையும். அப்ப மேஷம் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல ஸ்பிரிச்சுவலான ராசி தான். அப்ப உங்களுக்கு ஈக்குவலா பாகிஸ்தானத்துல வந்து சுக்கிரன் உட்காரும் பொழுதும், அதே இடத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாயும் இருக்கும் பொழுது நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அது போல இந்த மாசம் நடக்கும் அப்படிங்கறதா உண்மை. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பணவரவு, பொருளாதார சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தை அமைச்சுக்க கூடியது, உங்களுடைய சுய தேவைகள், உங்களுக்கு உண்டான விஷயங்கள், உங்களுக்கு உண்டான ஆசைகள், உங்களுடைய போக்குவரத்து, நீங்க செய்யக்கூடிய செலவுகள், இதெல்லாமே நீங்க விதிக்கிறது தான். அஜித் சொன்னது போல ஒவ்வொரு நொடியும் இந்த முறை நீங்களா உருவாக்கி கொள்வதே அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 6ஆம் அதிபதி. இந்த 3 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா அவர் வந்து 6ஆம் தேதிக்கு மேல 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 கூட 8க்கு வர்றது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். கொஞ்சம் மற்றவர்களை நம்புவது மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கணும். தேவையில்லாம 3ஆம் நபர்களே தன்னுடைய குடும்பத்துக்குள்ள விட்டுறக்கூடாது. அதே போல பாத்துட்டீங்கன்னா நிறைய உங்களுடைய விஷயங்களாக இருக்கக்கூடிய ஆதார் கார்டோ, உங்களுடைய ஐடென்டிபிகேஷனா சொல்லக்கூடிய லைசன்ஸ், இது போல ஆதார் கார்டு, பேங்க் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தொலைஞ்சு போறதோ அல்லது காணாமல் போறதோ, அது ஒரு டிப்ரெஷனை கொடுக்கறதோ இதெல்லாம் கொடுக்கும். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. ஏன்னா 3 6 கூடியவராக இருந்து 8ல மறையும் பொழுதும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஓரளவுக்கு நகர்த்தி கொண்டு போகலாம். கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா புதன்னால ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாகும், வேலை பளு கொஞ்சம் ஜாஸ்தியாகும், அவ்வளவுதான். அடுத்தது 5 கூடையவராக இருக்கக்கூடிய சூரியன். 5 கூடையவராக இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு 8ஆம் வீட்லயும், அடுத்தது அவர் வந்து 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 5 கூட 8ல இருக்கும் பொழுது ஒரு 15ஆம் தேதி குழந்தை சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கவனமா இருந்துக்கணும். அதுக்கப்புறம் அவரும் பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு வந்துடுவார். பெரிய பிரச்சனைகள் 15ஆம் தேதிக்கு மேல அந்த மேசம் சந்திக்காது. நன்மைகளே இந்த மாசம். 5 9 தொடர்பு ஏற்பட்டாலே தெரிஞ்சுக்கலாம், உங்க குலதெய்வம் உங்க கூட வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்க முன்னோர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு செயல்பட போகுதுன்னு அர்த்தம். உங்க முன்னோர்கள், உங்க அம்மா அப்பா உங்க கூட இருக்க போறாங்கன்னு அர்த்தம். இருந்தா அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், இல்லைன்னா அவர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். அவங்கள தெய்வமா நாம பாவிச்சு வணங்கும் பொழுது கேட்டதை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக தனுசுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மேஷ ராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தனுசு வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை. அதனால 5ஆம் அதிபதி 9ல் இருந்தாலும் கலைகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள், புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மாசம். நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இளையசனி நடக்கிறதுனால தசாபுத்திகளும் நல்லா இருந்துருச்சுன்னா இனிமே நான் சொல்வதை நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கும். குரு வக்கர கதியில இருக்காரு. 12ஆம் அதிபதி வக்கரத்துல இருக்கும்போது கொஞ்சம் அப்பா உடல்நிலையில கவனமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறீங்க, ஒரு போக்குவரத்து போயிட்டு வரீங்க, இரவு நேர பயணத்தை மேற்கொள்றீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பயணங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தூக்கம் கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கும், அடிக்கடி தூக்கம் வராது, நிறைய சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு இந்த டைம்ல தான். நைட்ல தூக்கம் வராது, நிறைய சிந்தனைகள் அதிகமா ஓடும். இதெல்லாம் இந்த வந்து மேஷத்துக்கு இந்த மாசம் எல்லாமே நடக்கும். அதே அவர் 12ஆம் அதிபதியுமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய குறைபாடுகளும் ஏற்படும். உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்புண்டு. நகை, பணம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மேஷ ராசி தெய்வ கடாட்சத்தோட இந்த மாதத்தை கடக்க போறீங்க. அதுவும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகளோடையும் உங்க குலதெய்வத்தினுடைய ஆசைகளோடையும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை நோக்கி உங்களுடைய பயணங்களும் இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நன்றி. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.